ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பாலிட்டியில் உள்ளாட்சி அரசாங்கம் அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 12th ஐஎன்எம்ல எல்லா லெசனும் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்து இது கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் நீங்களும் ஜாயின் பண்ணனா பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலும் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, பிக்சர் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதை ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உள்ளாட்சி அரசாங்கத்தில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் பார்த்தாவே போதும் குரூப் 4க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் 10 லட்சத்துக்கு அதிகமாக மக்கள் இருந்தால் அது மாநகராட்சி, 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் இருந்தால் அது நகராட்சி. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து கீழே பாருங்கள், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீடுகளும் வழங்கியிருக்காங்க. இது எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 2009 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான பாயிண்ட் சைன மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாவீரர், புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மௌலியரோட ஆட்சி காலத்தில் தான் கிராமமும் மாவட்டமும் நிர்வாக அலகுகளாக மாறியது. யாரோட காலத்துலன்னு கேட்கலாம், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து உத்திரமேர் கல்வெட்டு யாரோடது அப்படின்னா முதலாம் பராந்தக சோழனோட தான் உத்திரமேரூர் கல்வெட்டு. அவரோட காலம் கிபி 919 முதல் கிபி 922 முதல். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நிறையா குடவோலை முறை அந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த பாயிண்ட் பல மாகாணங்கள் பர்கான்ஸ் என்று அழைக்கப்பட்டது. மாகாணங்களோட உட்பிரிவு தான் சர்க்கார். அந்த சர்க்கார்கள் பல கிராமங்களை கொண்ட தொகுதியாக பராகான்ஸ் பிரிக்கப்பட்டது. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகியதில் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது. அது எந்த வருஷம் அப்படின்னா அது அடிப்படையில் தான் ரிப்பன் வியூ இதை முன்மொழிந்தார். எந்த வருஷம்னா 1882. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் 1937 முதல் 47 வரை தேசிய சுதான பிரச்சனை உள்பட பல பிரச்சனைகளை உறுப்பினர்கள் சந்தித்தனர். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பஞ்சாயத்தை பற்றி விதி எத்தனாவது விதி சொல்லுது அப்படின்னா விதி 40 தான் சொல்லுது. ஓகேவா? சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1952. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏறத்தாழ 90% இந்திய மக்கள் 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வந்தாங்க. அப்போ 1960ல் 90% உள்ளே வந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து அசோக் மேத்தா குழு 1977. ஓகேவா? அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு என்ன முக்கியம் அப்படின்னா இப்போ பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்கிறது 11வது அட்டவணை. அதே இது நகராட்சியை பற்றி சொல்லுதுன்னா 12வது அட்டவணை. ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜாவோட பொன்விழா எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னா அக்டோபர் 2, 2009. ஆனால் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 2, 1959. நேரு தான் ராஜஸ்தான்லன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ராஜஸ்தானில் நகபூர் கிராமத்தில் அது புக்கில் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நகபூர் கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் கொண்டாடினாங்க. அடுத்து பாளைய வாரிய சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1924. பாளையங்கள் வாரிய சட்டம் 1924. அடுத்து பேரூராட்சினா 5000 to 15,000 பேர் மக்கள் இருப்பாங்க. ஓகேவா? அதே இது மற்றதுக்கு நகராட்சினா 15,000 to 3 லட்சம். அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை இது மாறும்போது நம்மளுக்கு குழப்படி ஏற்படும். அதனால் நீங்கள் கிளியராக இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து நகர சபை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட வேண்டும். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 1992ஆம் ஆண்டு சட்டப்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்கள் 4 பங்குக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து வந்து கீழே பாருங்கள், நான் ஒரு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 11வது அட்டவணைனா பஞ்சாயத்து ராஜ் எத்தனை பணினா 29 பணி, 12வது அட்டவணைனா நகராட்சி 18 பணி. இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளாட்சி நரக அரசாங்கம் 1996, 2001, 2011ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது. எந்தெந்த வருஷம் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் எப்பயும் போல் பின்னாடி ஒன்வேர்ட் கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த ஒன்வேர்ட்லாம் குறிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சமூக நீதினு ஒரு லெசன் வந்து இந்த 11th பாலிட்டியில் இருக்குது. அந்த லெசனையும் பார்த்துறோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.